அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிற்றுக்கிழமை. தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் மண்டேலாவை பற்றி நமக்கு தெரியும். இந்த வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நெல்சன் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றார். அது ஆயுத போராட்டம். அப்படிப்பட்ட ஒரு போராளி சிறைபிடிக்கப்பட்டு 27 ஆண்டுகள் சிறையில் வைக்கப்படுகின்றார். சர்வதேச அழுத்தங்களுக்கு உட்பட்டு அந்த வெள்ளையர் ஆட்சி இவரை விடுதலை செய்கின்றது. விடுதலை செய்தபின் தேர்தல் வருகின்றது. அந்த தேர்தலில் நெல்சன் மண்டேலா போட்டியிட்டு வெற்றி பெறுகின்றார். அந்த நாட்டின் முதல் கருப்பு இன அதிபராக அவர் மாறுகின்றார். நாம் ஒரு கணம் நினைத்து பார்ப்போம். 27 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்ட அவர் எவ்வளவு கோபத்தோடும் பழிவாங்கும் உணர்வோடும் இருந்திருக்க முடியும். தன்னை சிறை வைத்த இந்த வெள்ளையர்களுக்கு எதிராக தன் பலத்தை, தம் அரசியல் பலத்தை பயன்படுத்தி இருக்கலாம். தனக்கு இருந்த அதிகாரம். அவர் இப்பொழுது அதிபர். ஆனால் நெல்சன் என்ன செய்கின்றார்? பழிவாங்கும் எண்ணமே அவரிடம் இல்லை. அவர் தாழ்மையாக எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒற்றுமைக்கான, ஒருங்கிணைப்புக்கான, ஒப்புரவுக்கான வழிமுறைகளை அவர் முன்னெடுக்கின்றார். நினைத்து பாருங்கள், எந்த மனிதர்களால் இது சாத்தியமாகும்? தான் பெரியவன் என்று காட்ட நினைக்கின்ற ஒரு உலகத்தில், தன்னால் எதையும் செய்ய முடியும் என்று கருதுகின்ற ஒரு உலகத்தில், தனது பலத்தை, தனது அதிகாரத்தை தனக்கென பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு உலகத்தில் எதையும் அவர் செய்யவில்லை. அப்படி அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் தான் பெரியவன் என்று காட்ட வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருந்ததாக அவர் உணரவே இல்லை. எந்த அளவுக்கு என்றால், அவர் அவ்வளவு பெரிய வெற்றியை சந்தித்து அதிபராக ஆட்சி செய்து முதல் முறை முடித்தவுடன் அவர் சொல்லுகின்றார், நான் இந்த பதவியிலிருந்து விலகுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அடுத்த முறை தேர்தல் வருகின்றது. அவருடைய கட்சி தான் வெற்றி பெறுகின்றது. ஆனால் அவர் அதிபர் ஆகவில்லை. அவர் அழகாக சொல்கின்றார், வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஒரு தலைவன் பின்னால் நிற்க வேண்டும், மக்கள் முன்னால் நிற்க வேண்டும். அதே நேரம் அது போர்க்களம் என்றால் தலைவன் முன்னால் நிற்க வேண்டும், மக்களுக்கு முன்னால் நிற்க வேண்டும், சவாலை சந்திக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த ஆளுமையை நாம் சிந்தித்து பார்ப்போம். எப்படி புரிந்து கொள்வது? நான் யார் என்பதை நான் வைத்திருக்கின்ற அதிகாரம் அல்ல நிர்ணயிப்பது, அது நான் தான், எனக்குள் இருக்கின்ற ஒரு ஆற்றல் தான் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கின்றது பாருங்கள். அதைத்தான் நாம் இன்று முன்னிலைப்படுத்துகின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு காண்கின்ற அந்த காட்சி, ஒவ்வொரு மனிதனும் முதலிடம் கிடைக்காதா என்று முண்டியடிக்கின்ற அந்த காட்சியை அவர் பார்த்து அது குறித்து கருத்து சொல்லுகின்ற பொழுது நாம் 2 விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஏன் மனிதர்கள் முதன்மையான இருக்கையை தேடிச் செல்லுகின்றார்கள் என்பதில் உள்ள அந்த உளவியல். இனி ஏன் சில மனிதர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தாமல் பின்னிருக்கை போதும் என்று நினைத்து பின்னிருக்கைகளை தேர்ந்து கொள்ளுகின்றார்கள் என்பதன் பின்னிருக்கின்ற ஆன்மீகம். எனவே முன் இருக்கையை தேடுகின்ற அந்த செயல்களுக்கு பின்னால் இருக்கின்ற உளவியலையும், பின் இருக்கைகளில் இருந்தாலும் நாங்கள் மதிப்பு மிக்கவர்கள்தான் என்று நினைக்கின்ற அந்த ஆன்மீகமும், இதை பற்றித்தான் நாம் இன்று சிந்திக்க வேண்டும். முதன்மையான இருக்கையை தேடிச் செல்கின்ற மனிதர்கள் யார்? இதில் முதலாக சொல்ல வேண்டிய ஒன்று, எல்லோருக்கும் இந்த எண்ணம், இந்த தேவை இருக்கின்றது. நாம் ஒரு பொருட்டாக மதிக்கப்பட வேண்டும், நாம் சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும், என்னை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இது மனித தேவை. எனவே இதில் பெரிய தவறு இருப்பதாக எனக்கு படவில்லை. ஆனால் அதை தாண்டி 2வது நிலையிலே என்ன நடந்தாலும், எங்கு சென்றாலும், எந்த ஒரு சூழலிலும் நான் தான் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் இருக்கின்றது அல்லவா? அது ஒரு வெறி என்ற ஒரு நிலைக்கு கடந்து செல்லுகின்றது. இங்கே என்ன பிரச்சனை? அப்படி நினைப்பது, சாதாரணமாக நினைப்பதில் தவறு இல்லைதான். இருந்தாலும் அதுதான் என்று பிடித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களின் உளவியல் எப்படிப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது,
பெரும்பாலும் இவர்களுக்கு தங்களை பற்றிய ஒரு உயர்வான எண்ணம் இருக்க வாய்ப்பு இல்லை. எனவே தான் நாற்காலி சண்டைகள் இங்கு நடக்கின்றன. இந்த நாற்காலி இல்லை என்றால் நான் இல்லை, நான் ஒரு பொருட்டு இல்லை, இந்த சமூகத்திலே நான் ஒரு பொருட்டாக எண்ணப்பட மாட்டேன் என்று நினைக்கின்ற ஒரு பாணியை நாம் இங்கு பார்க்கின்றோம். மற்றவர்கள் என்னை முதன்மையானவன் என்று பார்த்தால்தான் நான் முதன்மையானவன் என்ற ஒரு உணர்வு இவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். எனவே மற்றவர்களுடைய அங்கீகாரம் இவர்களுக்கு எப்பொழுதும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். இனி இரண்டாவதாக, கடைசி இடத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று நினைக்கின்ற மனிதர்களின் ஆன்மீகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? முதலாவதாக, இவர்கள் இறை ஆட்சியின் தலைகீழ் விகிதத்தை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். இறை ஆட்சியிலே முதன்மையானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்பதுதான் இறை ஆட்சியின் தலைகீழ் விகிதம். இதை அவர்கள் புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். எனவே தேவைப்பட்டு நான் என்னை முன்னிலைப்படுத்துவதால் நான் ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை என்று அவர்கள் புரிந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் ஒரு உண்மையான தாழ்ச்சி இருக்கும், தாழ்மை உணர்வு இருக்கும். இந்த தாழ்ச்சி அல்லது தாழ்மை என்பதை எப்படி புரிந்து கொள்வது? என்னால் ஒன்றும் இயலாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றுக்கும் பயன்படாதவன் என்று நினைக்கின்றது தாழ்ச்சி அல்ல. அது தாழ்மையான உணர்வு அல்ல. ஏனென்றால் நம்மால் நிறைய செய்ய முடியும், நிறைய ஆற்றல்கள் உண்டு. கடவுள் நமக்கு நிறைய ஆற்றல்களை தந்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நினைப்பது கடவுளையே நாம் கொச்சைப்படுத்துவது போல் ஆகிவிடும். எனவே தாழ்மை என்பது, தாழ்ச்சி என்பது தன்னை குறைத்து மதிப்பிடுவது அல்ல. தாழ்ச்சி என்பது தன் மதிப்பை குறைப்பது அல்ல, தன்னை பற்றிய நினைப்பை குறைப்பது. நான் சதா என்னை பற்றிய நினைத்து கொண்டிருந்தால் நான் தன் மைய மனிதனாக இருக்கின்றேன். எனவே தன் மதிப்பை குறைத்து அல்ல, தன்னை பற்றிய நினைப்பை குறைத்து வாழ்கின்றவர் அந்த வாழ்க்கை தான், அந்த நெறிமுறை தான் தாழ்ச்சி அல்லது தாழ்மை என்பது. எனவே அப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக, பின் இருக்கை கிடைத்தாலும் பிரச்சனை இல்லை என்று நினைக்கின்ற மனிதர்களின் ஆன்மீகம் எப்படி இருக்கும் என்றால், தங்கள் மதிப்பு கடவுளிடமிருந்து வருகின்றது என்பதை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். என் மதிப்பு கடவுளிடமிருந்து வருகின்றது. எனவே இந்த உலகம் என்னை மதிக்கலாம், மதிக்காமல் போகலாம். இந்த உலகம் என்னை கண்டுகொள்ளலாம், கண்டுகொள்ளாமல் போகலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் கடவுள் என்னை கண்டுகொள்ளுகின்றார், கடவுள் என்னை மதிக்கின்றார் என்ற அந்த உள்ளார்ந்த அந்த ஆன்மீகம்தான் நான் எங்கிருந்தால் என்ன, நான் ஏற்கனவே மதிப்பு மிக்கவன் தான், நான் ஒரு ஆள். எனவே இங்கு நாம் என்ன புரிந்து கொள்ளுகின்றோம் என்றால், முதன்மையான இடங்களை தேடிச் செல்லுகின்ற ஒரு உளவியலின் பின்னால் இருப்பது ஒரு ஆன்மீக வெற்றிடம். எனவே எப்படியும் மதிப்பையும் அங்கீகாரத்தையும் ஏன் வெற்றியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் எதையாவது செய்து முண்டியடிக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்று கூட அரசியலில் நிலைத்து நிற்பதற்காக, ஆட்சியை தக்க வைப்பதற்காக என்னவெல்லாம் செய்வதற்கு இன்று அரசியல்வாதிகள், தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் கடவுள் என்னை அங்கீகரிக்கின்றார், கடவுள் என்னை மதிக்கின்றார், கடவுளுடைய பார்வையிலே நான் மதிப்பு மிக்கவன் என்பதை உணர்கின்ற மனிதர்கள் முண்டியடித்து கொண்டு முதன்மையான இருக்கைகளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இனி இரண்டாவதாக, கடவுள் தருகின்ற இந்த அங்கீகாரம் எனது மதிப்பை கூட்டுகின்றது, எனக்கென ஒரு மதிப்பை தருகின்றது என்பதை நான் முதலில் சொன்னேன். இந்த மதிப்பு எனது சாதனைகளால் வருவது அல்ல, அல்லது எனது வெற்றிகளினால் வருவது அல்ல, அல்லது இந்த உலகம் என்னை மதிப்பு மிக்கவனாக கருதுவதால் அதிலிருந்தும் வருவதல்ல. இந்த மதிப்பு நான் கடவுளின் பிள்ளை என்ற அந்த உணர்விலிருந்து வருகின்றது. யோவான் எழுதிய முதல் மடல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் இதை பார்ப்போம். நான் கடவுளின் பிள்ளை. எனவே கடவுளின் பிள்ளை என்ற அந்த உணர்வு தருகின்ற அந்த மதிப்பு, அதைவிட என்ன வேண்டும்? நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அன்புக்குரியவன். கொலோசியர் மடல் 3:12 நாம் இதை பார்க்கின்றோம். கடவுளுடைய பார்வையிலே நான் அன்புக்குரியவன், அதற்கு மேலே என்ன வேணும்? இனி கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரிக்க முடியாது. வேதனையோ கலாபனையோ சாவோ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. ரோமேயர்
38, 39 வசனங்கள், அற்புதமான வசனங்கள். இனி கடவுள் என்னை அன்பு செய்கின்றார், கடவுள் என்னை அங்கீகரிக்கின்றார், கடவுள் என்னை மதிக்கின்றார் என்ற இந்த உணர்வு நான் காணாமல் போய்விடுவேனோ, நான் மதிப்பற்றவன் ஆகிவிடுவேனோ, கண்டுகொள்ளாமல் கடைசி வரை இருந்து விடுவேனோ என்ற அச்சத்திலிருந்து என்னை விடுவிக்கின்றது. திருப்பாடல் 139வது திருப்பாடல் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு திருப்பாடல். என்னை ஆய்ந்து அறிந்த கடவுள் அவர். நான் அமர்வதும் எழுவதும் படுப்பதும் நடப்பதும் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே என்னை அறிந்திருக்கின்றீர் என்று பாடுகின்ற அந்த திருப்பாடலிலே நான் கடவுளுடைய பார்வையிலே இருக்கின்றேன். யார் என்னை கண்டுகொள்ள வேண்டும்? இனி இரண்டாவது, கடவுள் எனது பெயரை தனது உள்ளங்கைகளில் புரைத்து வைத்திருக்கின்றார். ஏசாயா இறைவாக்கினர் 49:16 வசனம். நான் ஒரு மூலையில் முடங்கி கிடப்பவன் போல தோன்றினாலும் அவர் என்னை கவனிக்கின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த எண்ணங்கள் தான் நமக்கு வர வேண்டும். நாம் கடவுளுடைய பார்வையில் மதிப்பு மிக்கவர்கள். கடவுள் நம்மை கண்டுகொள்ளுகின்றார். நமது மதிப்பு அவரிடமிருந்து வருகின்றது. இதை உணர்ந்த மனிதர்கள் நாற்காலி சண்டைகளுக்கு, முதன்மையான இருக்கைகளுக்கு முண்டியடித்து கொண்டு ஓட மாட்டார்கள். இனி மூன்றாவதாக, நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தேவை கடவுளில் நிறைவேறுகின்ற பொழுது நான் இனி என்னை பற்றிய நினைத்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் நான் நிறைவுள்ளவனாக இருக்கின்றேன். எனவே எனது ஆற்றல் எல்லாம் இனி என்னை சுற்றி அல்ல, மற்றவர்களை சுற்றி, மற்றவர்களை பற்றி அது அமைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நான் உழைப்பதும் பணி செய்வதும் உதவி செய்வதும் நான் உயர்ந்த ஒரு நிலைக்கு அடைய வேண்டும் என்பதனால் அல்ல, அது என்னை உயர்நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதால் அல்ல. நான் ஏற்கனவே உயர்ந்தவனாக இருப்பதால் நான் உழைக்கின்றேன், நான் பணி செய்கின்றேன், நான் உதவி செய்கின்றேன். இதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக, நாம் இருக்கின்ற இருக்கை நம் மதிப்பை நிர்ணயிப்பதில்லை. நாம் மதிப்பு மிக்கவர்களாக இருப்பதால் நாம் இருக்கின்ற இருக்கைக்கு ஒருவேளை மதிப்பு வரலாம். இருக்கைக்கே மதிப்பு இருக்கின்றது என்று நினைக்கின்ற மனிதர்கள் தான் தன் மதிப்புக்காக இருக்கையை தேடுகின்றார்கள். அது இல்லாத போது மதிப்பிழந்து நிற்கின்றார்கள். ஆனால் எந்த நிலையிலும், அது எந்த இருக்கையாக இருந்தாலும் நான் மதிப்பு மிக்கவன். இறுதியாக ஒரு வார்த்தை, பணி வாழ்வு என்னும் ஏணி வழியாகத்தான் நாம் உயர்நிலைக்கு இறங்கி வருகின்றோம். தாழ்மை அல்லது தாழ்ச்சி என்னும் கதவு வழியாகத்தான் உயர்நிலைக்கு நாம் கடந்து செல்லுகின்றோம். நன்றி.